வந்து மீனெல்லாம் பாஞ்சிட்டு இருக்கு. வர மீன் பார்த்தீங்கன்னா பாயும் இலவங்கத்துக்கு மாரி உட்காந்துருக்காங்க. மீன் திருப்பி போயிடுச்சு. பழக்கிட போது பார்த்து போங்க. இந்த மீன் மட்டும் இல்லை, இது எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க. சட்டமனமும் மீன் எப்போ பாயின்ட்டு உட்காந்துருக்காங்க. பெரிய மீன் பாய போகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாஞ்சிச்சு, கீழே வந்து பாஞ்சிச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மீன் பாஞ்சிட்டே இருக்குது. பாயிறது மட்டும் வீடியோ எடுத்துக்கோங்க. ஐயா பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அங்கே போய் அதில் அவரோட பையக்குள்ளே போடுறாரு. அதை தூங்க மழை தூங்க உங்களால இருக்கே. இருக்கு. இவங்க மட்டும் பிடிக்கல, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நிறையா தாத்தாக்கள் தான் பிடிக்கிறாங்க. நிறையா போட்டு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. மீன் பாயமா, நம்ம பக்கம் மீன், நம்ம வலையே மீன் பாயமா. இவங்க மட்டும் பிடிக்கல, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தாத்தாக்கள் பிடிக்கிறாங்க. கிட்டக்க இருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. போயிடுச்சியா பெரிய மீன் போயிடுச்சு. ஜஸ்ட் நிமிஷம் விட்டார், இல்லை அமுக்கிருப்பாரு. அப்படியே ரெண்டு மீன் ரெண்டு ஜோடி மீன் போல. பாத்தியா பையில வைங்க, டக்குன்னு மீனை பையில வைங்க. ஓட்ட போட்டு போகுது. இடமே ரொம்ப டேஞ்சரான இடம் தான். கால் அந்த கல் எடுக்கல விட்டோம்னா காலையே போயிடும். வந்து உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மீன் பாஞ்சோன்னா டக்குன்னு போய் வந்துடுவாங்க. சரியான மீன் பாஞ்சு போகுது. ஐயோப்பா சரியான மீன் பாஞ்சு நீங்க பார்த்துருக்கீங்க. அவ்வளோ பெரிய மீன். ஆனால் வலையில உள்ள போங்க. பஞ்சான்னு தெரியல, ஏறிச்சான்னு தெரியலையா இருக்கா. வளவளை தான் கிடக்கு. பொறுமையாக போங்க. இதெல்லாம் இருக்கு, வளவளை தான் பாருங்க. இருக்கா வல்ல இருக்கு. பெரிய மீன் ஒன்று இருக்கு. போயிட்டா ஐயா பார்த்து வாங்க பொறுமையாக வாங்க. மீன் போயிடாது வாங்க. முடிச்சுட்டாரு ஐயா. அமுக்கிருங்க. போயிடுச்சியா பார்த்தீங்கன்னா வலையே பிடிக்கல, எல்லாமே கையால்.